ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம புடலங்காய் சில்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வெளியில் கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும். இதை செய்கிறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு புடலங்காய் எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அந்த மேலே உள்ள அந்த வெள்ளை கலரில் உள்ள அந்த ஸ்கின்னை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மேலே உள்ள ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு 2 சைடும் உள்ள எட்ஜஸை கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப தின்னாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நடுவில் உள்ள சீடை ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லாத்துலேயும் எடுத்துக்கலாம். எல்லாத்துலேயுமே இதே மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டில் 2 டேபிள் ஸ்பூனுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூனுக்கு சோள மாவு சேர்த்துக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூனுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இது கூட ஒரு அரை எலுமிச்சம்பழத்தோட ஜூஸ் பிழிஞ்சு ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்க அந்த புடலங்காயை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். புடலங்காயெல்லாம் நல்லா கோட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா கோட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து ஹீட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் நம்ம கோட் பண்ணி வச்சுருக்க அந்த புடலங்காயை பேட்ச் வைஸ் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக கிறிஸ்பியாக வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இடையில கலந்து விட்டு 2 சைடும் ஈவனாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பபிள்ஸ் எல்லாம் நல்லா குறைஞ்சி வரும், அது வரைக்கும் நாம் இதை ஃப்ரை பண்ணணும். இப்போ பபிள்ஸ் எல்லாம் நல்லா குறைஞ்சி கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நாம் இதை எடுத்துடலாம். இப்போ டேஸ்டியான கிறிஸ்பியான புடலங்காய் சில்லி ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஈவினிங் ஸ்நாக்காகவும் சர்வ் பண்ணலாம், இல்லைன்னா சாதத்தோட சைட் டிஷ்ஷாகவும் சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.